Hi viewers, welcome to Tom Math lesson numbers and sequences, and the topic is modular arithmetic and concurrence modulo. Modular arithmeticனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லைஃப் ஈவெண்ட் வந்துட்டு ரிப்பீட்டடாக நடக்கும் ஒரு சில சமயம். அதாவது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் என்னவோ அதை தான் இங்கே மாடுலர் அரித்மெட்டிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு டே அண்ட் நைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டே கம்ப்ளீட் ஆகிறப்ப நைட் ஸ்டார்ட் ஆயிரும், நைட் முடிகிறப்ப டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட்ஸ் அ சைக்கிள் ப்ராசஸ். ஸோ இந்த சைக்கிள் ப்ராசஸ் தான் வந்துட்டு மாடுலர் அரித்மெட்டிக்கில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம்லேயும். இப்போ கிளாக் எடுத்துக்கோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கில் வந்துட்டு ஒன் டேக்கு 24 ஹவர்ஸ் இல்லையா? அப்போ வந்து கிளாக்கில் அதை எப்படி வந்துட்டு இங்கே 24 ஹவர்ஸ் இது பண்ணுறாங்க. கிளாக்கில் வந்துட்டு 1 to 12 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் அது 24 ஹவர்ஸ் வந்துட்டு கிளாக்கில் கவர் ஆகணும். அப்படிங்கிறப்ப 12க்கு அடுத்து ஆக்சுவலாக 13 ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 13ங்கிற நம்பர் கிளாக்கில் இல்லை இல்லையா? அப்போ வந்து 12க்கு அடுத்து மறுபடியும் என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகும்? 1 ஸ்டார்ட் ஆயிரும். எகெயின் 1 to 12. ஸோ அந்த 24 ஹவர்ஸை 12 + 12னு பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் 1 to 12 நடக்குது, 4 noon. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூனுங்கிறப்ப மறுபடியும் 1 to 12 ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இந்த ரிப்பீட்டட் ஆக்ஷனை தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சீசன்ஸ். 4 சீசன்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகும் இல்லையா? 1 இயருக்கு 4 சீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 சீசன்ஸ் ரிப்பீட் ஆகும். இது மாதிரி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு மாடுலர் அரித்மெட்டிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் கான்கரன்ஸ் மாடுலோ. Two integers a and b are concurrents modulo n. A and b are concurrents modulo n if they differ by an integer multiple of n. So a and b are concurrents சொல்லியிருக்காங்க. modulo n அதான் divisor, nங்கிறது divisor. ஸோ அதேவே வந்துட்டு எப்படி சொல்லலாம்? they differ by an integer multiple of n. ஸோ differ அப்படின்னு சொல்லிட்டாங்க. a minus b அப்படின்னு எடுத்துக்கலாம். difference is equal to கேங்கிற டிவைசர் மல்டிபிள் ஆஃப் சம் இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டீஜர் கேன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கே இன்டூ என் ஃபார் சம் இன்டீஜர் கே இன்டூ என். ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ என். இதை வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் கான்கரன்ஸ். கான்கரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த ஈக்குவல் டு சைன் மாதிரியே 3 லைன்ஸ் போடுவோம் இல்லையா? அதை கான்கரன்ஸ்னு ரீட் பண்ணணும். ஏ அண்ட் பி ஆர் கான்கரன்ஸ் mod n. ஏ அண்ட் பி ஆர் கான்கரன்ஸ் mod n. ஸோ இது ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். a b 2 இன்டீஜர்ஸ் இருக்கு இல்லையா? அதில் a வந்துட்டு டிவிடெண்ட். இப்போ b என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர். b இஸ் ரிமைண்டர். அண்ட் mod n கொடுத்துருக்காங்க இல்லையா? அது டிவைசர். n வந்துட்டு டிவைசர். ஸோ இது வந்துட்டு புரிஞ்சுக்கணும். a concurrents to b mod n அப்படி தான் ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இன்டீஜர்ஸ் வந்துட்டு 2 இன்டீஜர்ஸ் a and b கொடுத்துருக்காங்க. a 61 b 5 எடுத்துக்கலாம். 61 and 5 are concurrents modulo 7. இப்போ 61 concurrents to 5 mod 7. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 61ங்கிறது என்ன? டிவிடெண்ட். ஓகே, 61 டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட்டை mod n mod 7 கொடுத்துருக்காங்களா? n பதிலாக 7ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 8 7s are 56. ஸோ ரிமைண்டர் என்ன? 5. ஸோ இந்த 5 ரிமைண்டரை தான் கான்கரன்ஸ் டு 5 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். கான்கரன்ஸ் டு 5. 7 இஸ் டிவைசர், அதை மாட் n ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. 61 இஸ் டிவிடெண்ட். ஸோ இதுவே இந்த லைன் படி எழுதணும் அப்படின்னா a மைனஸ் பி. அப்போ 61 மைனஸ் 5னு எழுதலாமா? 61 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஃபார் சம் இன்டீஜர் கேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? தட் இஸ் கோஷன்ட். அதான் நம்மளுக்கு கோஷன்ட்னு எடுத்துக்கோங்க. அப்போ 8 இன்டூ டிவைசர் 7. 8 into 7 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா mod 7. ஸோ இதான் வந்துட்டு நம்ம 9th டிவிஷன் அல்காரிதம் படித்தோம். இங்கே ஈக்லிப்ஸ் லெமாவில் படித்தோம். மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுறாங்க இந்த கான்செப்டில். சரியா? ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 56 ஈக்குவல் டு 8 7s are 56. ரெண்டு ஈக்குவலாக வருதா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளமில் எழுத போகிறோம். ஏ இஸ் கான்கரன்ஸ் டு பி அண்ட் mod n அப்படிங்கிறத எழுத போகிறோம். டிவிடெண்ட் டிவைசர் ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். டு ஃபைண்ட் 8 mod n. டு ஃபைண்ட் 8 mod n. 8ங்கிறது இப்போ டிவிடெண்ட் பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்களா? டிவிடெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் எடுத்துக்கணுங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் பார்க்குறப்ப புரியும் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் என்னென்ன. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டிவைசர் வந்துட்டு mod n கொடுத்துருக்காங்க. mod n வந்துட்டு 4 இல்லையா? 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க.
mod nங்கிறது 4ங்கிறது டிவைசர். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் எடுத்து அதை சைக்ளிக் ஆர்டரில், அதை கிளாக் வைஸ் சைக்ளிக் ஆர்டரில் கொண்டு வாங்க. எகெயின் 4 பாயிண்ட்ஸ் அவுட்டரில் வைங்க. இப்போ நம்ம 8 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், சரியா? அப்போ வந்துட்டு மறுபடியும் இப்படி சைக்கிள் போகணும். ஓகே, மறுபடியும் தேவைன்னா மறுபடியும் வந்துட்டு அவுட்டரில் 4 பாயிண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்டை விட்டுருங்க. அடுத்த பாயிண்டில் 1 மார்க் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7. நம்மளுக்கு 8 வரைக்கும் இருக்கிறனால இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். 4க்கு நேராக எடுத்துக்கோங்க. இப்போ 8. ஓகே, 8 பாயிண்ட் வரைக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்துட்டோமா? ஸ்ப்ரிங்காட்ட வந்திருக்கு, ஸ்பைரல் மாதிரி. ஓகே, இப்போ டிவைசர் என்ன கொடுத்துருக்காங்க? mod 4 கொடுத்துருக்கனால டிவைசர் 4. ஸோ பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னெல்லாம் வரலான்னு பாருங்கள். ரிமைண்டர்ஸ் வந்துட்டு லெஸ் தென் 4, அதாவது 4ஐ விட குறைவான நம்பர்கள் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரிமைண்டர்ஸாக வரும். இப்போ 0 1 2 3 லெஸ் தென் 4ங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ என்னென்ன பாசிபிள் ரிமைண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 தான். ஓகே, இந்த 0 1 2 3ஐ நான் இப்போ இந்த ஸ்பைரலில் வந்துட்டு மார்க் பண்ண போகிறேன். இப்போ 1 0ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங் பொசிஷனில் போட்டுக்குங்க. ரிமைண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம், அதாவது பாசிட்டிவ் டிவிடெண்ட் ஆர் நெகட்டிவ் டிவிடெண்ட் எதுக்காக இருந்தாலும் நம்ம கிளாக் வைஸில் தான் மார்க் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனில் 0, 1க்கு நேராக 1, 2க்கு நேராக 2, 3க்கு நேராக 3. இப்போ 3 வரைக்கும் தான் நமக்கு ரிமைண்டர். மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 4லேருந்து 0 1 2 3 7 வரைக்கும். மறுபடியும் 8 வர்றப்ப 3 முடிஞ்சதும் மறுபடியும் 0ல் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? 8க்கு 0 போட்டுருங்க. இப்போ எண்டிங் பாயிண்ட் வந்துட்டு 8ல் என்ன நம்பர் போட்டிருக்கோம்? ரிமைண்டர் 0. ஸோ இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் எப்படி நம்பர்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1ல் என்ன ரிமைண்டர் இருக்குது? 1. அதுக்கடுத்து 2ல் 2 ரிமைண்டர், 3ல் 3 ரிமைண்டர், 4ல் 0 ரிமைண்டர், 5ல் 1 2 3. அப்போ ரெட் கலரில் எழுதியிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் ரிமைண்டர்ஸ். 3. இப்போ 8ல் வந்துட்டு என்ன ரிமைண்டர் முடியுது? 0. ஸோ எண்டிங் ரிமைண்டர், அதாவது எதில் முடியுதோ அதுதான் நமக்கு ரிமைண்டர். ஸோ 8 இஸ் கான்கரன்ஸ் டு, எப்படி எழுதலாம்? 8 இஸ் கான்கரன்ஸ் டு 0 அண்ட் mod 4. ஸோ இங்கே என்ன சொல்லல? 8 டிவிடெண்ட், ரிமைண்டர் 0 அண்ட் 4 இஸ் டிவைசர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2. டு ஃபைண்ட் -5 mod 3. ஸோ -5 நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட்டை. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பைரல் எடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பைரல் எடுக்கணும். ஸோ இங்கே டிவைசர் 3, mod 3 அப்படிங்கிறனால டிவைசர் 3. -5ஐ நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு -5 கொடுத்துருக்கனால 5 டைம்ஸ் வந்துட்டு நம்ம ரிமைண்டரை கவுண்ட் பண்ணணும். 5 டைம்ஸ் ரிமைண்டரை கவுண்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பைரல் பாருங்கள். ஸ்டார்டிங் பொசிஷன், அப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். இப்போ வந்துட்டு டிவைசர் என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் 3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எகெயின் 3 பாயிண்ட்ஸ் அடுத்த சைக்கிள். அந்தந்த பாயிண்ட்டுக்கு நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு 2க்கு நேராக இன்னொரு பாயிண்ட். இப்போ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. அதுக்கு அவுட்டர் சர்க்கிளில் வந்துட்டு எகெயின் அந்தந்த பாயிண்ட்டுக்கு நேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கால்குலேஷன் வரும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக 1க்கு நேராக 4, 2க்கு நேராக 5 அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டிவைசர் பாருங்கள். டிவைசர் என்ன இருக்குது? 3 இருக்கா? ஸோ டிவைசர் ஈக்குவல் டு 3. பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 வரணும். 0 1 2. த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர் 0 1 2. இதை வந்து இப்போ நம்ம ஸ்பைரலில் மார்க் பண்ணலாம். 0 வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் போட்டுருங்க. இப்போ வந்துட்டு எப்படி இருந்தாலுமே நம்ம ரிமைண்டரை கிளாக் வைஸ் தான் மார்க் பண்ணணும். கிளாக் வைஸ் தான் மார்க் பண்ணணும். 0 1 2. இப்போ இந்த மறுபடியும் என்ன ஆகுது? 0 1 2 வந்தது. மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? 0 3ல் போடுங்க அடுத்த பாயிண்ட். அது மறுபடியும் 1 2. ஸோ இப்போ வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ 5ல் வந்து என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதை வந்து பாருங்கள் எந்த சைக்கிளில் எடுக்கிறோன்னு. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1ல் என்ன நம்பர் இருக்குது? ரிமைண்டர் 2 1. இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். 2. 2ல் வந்துட்டு என்ன பாயிண்ட் இருக்குது? ரிமைண்டர் 1. அதுக்கடுத்து 3ல் வந்து 0, 4ல் வந்து 2 ரிமைண்டர், 5ல் வந்துட்டு 1 ரிமைண்டர். ஸோ வந்துட்டு பார்த்தீங்களா 2ல் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் 1ல் எண்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எண்டு வந்துட்டு 1 அப்படிங்கிறனால -5 கான்கரன்ஸ் டு 1, -5 கான்கரன்ஸ் டு 1 அண்ட் mod 3. தட்ஸ் ஆல். இவ்வளோதான். இதில் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.